பாத்தியா ராமாயி எப்படி இருக்குதுன்னு? நல்ல வேலை வெளியே வந்துட்டோம். ஐயோ என்ற வீட்டுக்குள்ள போய் இப்படி இருக்குதே, நான் என்னதான் பண்ணட்டும்? காலையில ஏதாச்சும் பண்ணி முதல்ல அதை வெளியே விரட்டணும்ப்பா சாமி. நல்ல வேலை ராமாயி, எப்படியும் அதுக்கிட்ட மாட்டாம தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். அடியே ரங்கா, அது சரி, நாம வந்துட்டோம். இந்த சுப்பு வேற தனியா இருக்கிறாளேடி, அவளை கவனிக்காம நாம பாட்டுக்கு இப்படி வெளியே ஓடி வந்துட்டோமே. ஐயோ ஆமா ராமாயி, நம்ம தப்பிச்சா போதுன்னு இப்படி வந்துட்டோமே. சுப்பு வேற உள்ள தனியா இருக்கிறாளே. ஐயோ இப்ப என்னடி பண்றது? அவ மட்டுமா, நம்ம மருமகளும் 2 பேர் உள்ளதா இருக்கிறாங்க. அவங்களே விட்டுட்டு நம்ம இப்படி தப்பிச்சோ பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டோமே. ஆனா அவளுக்கு கிடக்குறாங்க, அவளுக்கு நாய்க்கு இப்ப யார் கேட்கறா? அவளுகளே எப்படியே தப்பிச்சு வந்துருவாங்க. அவங்களோட இப்ப சுப்பு என்ன பண்றது? அவளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணுமே. இப்ப என்ன, இப்ப மறுக்காம உள்ளதா போகணும் மாட்டிருக்குது. சுப்புக்கு வேற இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது. நீ வேற அவளை தேவையில்லாம எடுத்துட்டு வந்துட்டடிங்க. ஏன் நான் என்ன பண்ணுவேன் ராமாயே? சரி கூட மாட சும்மா அப்ப பேசிட்டு அப்படி இருக்கலாம், மனசுக்குள்ள தனியா இருந்து ஒரு மாதிரியா இருக்குதுன்னு நினைச்சு அவளை கூப்பிட்டேன். அவளும் பொசுக்குன்னு வரேன்ட்டான். இன்னைக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீக்கெல்லாம் வராதனால நான் இன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைச்சேன். அது என்னடான்னு இப்படி வந்து நிக்குது. அது ஒண்ணுக்கு 2ஆ வந்திருக்குது. ஏறாம நீ பார்த்து இல்லாதைய. அம்மா அது ஏன்டி 1 ரோட்டுக்கு மட்டும் அடிக்கடி வருது? இது என்னடி, நீ என்ன வளர்க்கறியாதுக்கு தீனி போட்டு ஏதாச்சு? அன்னைக்கு இப்படிதான், அன்னைக்கு ஏதோ இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு சொன்னேன். அது ஏண்டி நீ வேற என்ன 2 ரோட்டுக்கு தான் வந்த மாதிரி? நீயும் தானே சொன்ன 1 வீட்டு வாசல்ல நிக்குதுன்னு. எனக்காச்சும் என்ற வீட்டு வாசல்ல தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது நான் கவனிக்கலடி. என்ற மருமகளும் மகனும் தான் பார்த்துட்டு சொன்னாங்க. நான் இன்னைக்கு தான் வந்து 1 வீட்டுல தான் இப்படி பார்த்தேன். சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த கழுதிக்கு தான் எங்கேயாச்சும் போயிட்டு எதையாவது இழுத்துட்டு வந்திருக்குங்க. என்ற ஊடு எதுக்குள்ள எப்படி தெரியும்? ஆமா ஆமா, இருந்தாலும் இருக்கு. இவளுக்கு தான் காடு மேடும் சுத்தரவங்களாச்சே, எதையும் ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாலும் இருக்குது. இப்போ வினாடியே வந்துருச்சு என்னமோ கிரகத்தை. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்ன பண்றது? சுப்பு எப்படி வெளியே கொண்டு வருது? என்ன பண்றதுன்னா மறக்க உள்ள போய் தான் ஆகணும் மாட்டிருக்குது. நான் வேணா இங்கே நிற்கிறேன், நீ போய் பார்த்துட்டு அவளை கூட்டிட்டு வரையாரங்கா. இது நல்ல கதையா இருக்குதே. நான் மட்டும் எப்படி போறது? யாரங்க பயப்படுறா? 1 வீடு தானே. நீ போனீன்னா எந்த பக்கம் எப்படி போறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சட்டன் கூட்டிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. ஏண்டி ஏன் என்ற வீடு என்னமோ பெரிய அரண்மனை மாதிரி பேசிட்டு இருக்கிற? எந்த பக்கம் போறதுன்னு வழி தெரியாதா? இருக்கிறது 4-5 ரூம்பு. இதுல எப்படி போனா என்ன? வாடி. ஐயோ கூட எனக்கு தனியா போறக்கு பயமா இருக்குது. ஏன் அதான் உள்ள மருமகள் இருக்கிறாளுக்குல, அவளுக்கு 2 பேரு. அப்புறம் என்ன, நீ போய் எப்படியாச்சும் அவளை கூட்டிட்டு வந்துரு. நான் இங்கே நின்று பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாடி ராமாயி, எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னாவே போல, ஒன்னாவே வரலாம். எப்படியாவது 2 பேரும் போய் சுப்புவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடலாவா? நீ பாட்டுக்கு இங்கே தனியாக நின்னா வெயி, அது வெளியே வர அவசரத்தில் ஏதாச்சும் 1.5 நாள் அடிச்சிருச்சுன்னு வெயி, அப்புறம் என்ன பண்றது? வா. ஏன் அதான் உள்ளதானே இருக்குது, எப்படி வெளியே வரும்? அது என்னடி நான் பேசுறேன்? ஆமா, முந்தானேத்து வெளியே கிடந்தது, இப்போ உள்ள வந்துருச்சு. இப்போ உள்ள இருக்கிற வெளியே வரக்கு என்ன நேரமாகும்? வா, சும்மா இங்கே நின்று பேசிட்டு இருக்காத. பாவம், அவள் வேற தானே போல இருக்கிறா. எங்கேயாச்சும் அவளை ஏதாவது பயமுடுத்தி இருக்குது என்னமோ. சட்டுன்னு வா போலாம். ஓ சொன்னாரும் விட மாட்டேங்கிறாளே, எல்லாத்துலயும் என்னை இழுத்து விட்டுட்டே இருக்கிறான். சரி வா, என்ன பண்ணி தொலைகிறது? சுப்பு வேற தனியா மாட்டிக்கிட்டா. பாவம், அவளுக்கு ஒருத்தர் இல்லை, நம்மளை நம்பி வந்துட்டா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். வா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா வா, கூட்டிட்டு வந்துடல இப்படியாச்சு. சரி நடா முன்னாடி, நீ நடா. சரி வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். அவள் ஒரு வேலை தூங்கிட்டு இருப்பாளோ, இல்லாட்டா அவள் கண்ணில் ஏதாவது பட்டிருக்குமோ, பயந்துட்டு இருப்பாளோ, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நம்ம 2 ரூம்ல வாக்காம இப்படி ஓடி வந்துட்டோமே. மறக்க போக வேண்டியதா இருக்குது. சரி வா, நானும் ஏதோ ஒரு அவசரத்துல வெளியே ஓடிடலான்ட்டு அப்படி வந்துட்டேன். சுப்பு இருக்கிறதவே மறந்துட்டேன். யார் அது அங்க நின்று பேசிட்டு இருக்கிறது? ஏன் இந்த ரங்காவும் ராமா இப்படி பதட்டமா இருக்கிறாங்க? இந்த ராமா ஏன் இங்க வந்திருக்கிறா இந்த நேரத்துல? என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஏதோ நாய்ங்கெல்லாம் வேற அவ வீட்டை பார்த்து இந்த அவளையும் உழைக்குது. இவளுக்கு வேற ஒரே என்னமோ பதட்டமா இருக்கிறாளுங்க. யாருக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. இவளுக்கு 2 பேரும் பதட்டமா இருக்கிறவங்க தான் என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அவளுக்குன்னா எல்லாம் அவங்க அண்ணா எல்லாம் உடனே வந்திருப்பாங்களே. என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. இவளுக்கு வீட்டுல என்னதான் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நைட்டும் பகல் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறாளுங்கப்பா. என்ன ஏதோ ஊழ விடுற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது. ஐயோ, இங்க நின்று பார்த்தாலே உங்க வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குது. வீட்டுக்குள்ள இருந்து என்னென்னமோ சத்தம் எல்லாம் கேட்குது. நம்ம ஊழ விடுற சத்தம் கேட்குது, யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னதான் பண்றாளுங்க மாமியாவும் மருமகளும்? பத்தாவதுக்கு இந்த ராமாயி வேற இங்க இருக்கிறா. என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. ஐயோ, எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். நம்ம போய் படுத்துக்கலாவோ உள்ளேயே. ஏதோ டெய்லி கோழி காணாம போகுதுன்ட்டு வெளியே வந்து படுக்கலான்ட்டு வந்தோம்னா இங்க இப்படி அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கிறாளுங்க. என்னன்னு ஒன்றும் தெரியல. கோழி போனாலும் போகுது, நம்ம உசுருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுப்பா சாமி. உள்ளேயே போய் படுத்துக்கலாப்போ. போய் எரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு போய் கேட்கலாம். ஐயோ, சத்தம் என்ன விடாம கேட்குது. இவளுக்கு எப்படி நாங்கள் இருக்கிறாளுங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ, நம்ம எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கணும்? போலாம். ஐயோ, இது என்ன பகமூட்டமா வருது எல்லாம்? இவளுக்கு தான் 2 பேர் எங்க போனாலுங்கன்னு தெரியலையே. ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ கிளாஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனாலுங்க ஒருத்தரையும் காணும். இது என்ன ரூமுக்குள்ள ஒரே பகையா வருது? ஏதாவது தீக்கி பிடிச்சிருச்சா என்ன ஒன்றும் தெரியல. ஐயோ, என்ன இந்த புகைக்குள்ள இருந்து
புகைக்க போட்டு விட்டாலே என்ன? கொசும்பல கூட இல்லையே. ஐயோ இவங்களை வேற காணோம். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. அந்த பக்கம் போயிடலாம். என்ன இந்த பவன் நம்ம வினாடியே வருது? கரகத்தா அடியே ரங்கா, ராமாயி, சின்ன புள்ளா, என்ன எவ்வளவு சத்தத்தை காணோம்? ஐயோ என்னடி ராமாயி சுபுவை காண ரூம்ல? என்ன ரங்கா இங்க தானே படுத்துட்டு இருந்தா பாய் போட்டு? பாயையும் காணோம், அவளையும் காணோம், எங்க போனான்னு ஒன்றும் தெரியலையே. அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஸோ கடவுளே இந்த சுப்புக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. சுப்பு எங்கடி இருக்கிற? அடியே சின்ன புள்ள ஏன்டி அழுகுறியா நீயே? நான் எதுக்கு அழுகிறேன்? என்னடி அழுகுற சத்தம் கேட்குது? நீ வேற கண்ணாடி போட்டுக்கிறனால எனக்கு அழுகுறியா சிரிக்கிறியானே தெரிய மாட்டேங்குது. ஏன்டி ஏதாவது பயந்துட்டு ரொம்ப அழுகுறியா? அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாதடி, கவலைப்படாத. அழுகாத விடு, நான் தான் கூட இருக்கிறேன்ல. உங்கள் மாமியார் எங்கள் மாமியார் வெளியே போனால் பரவாயில்லடி, நம்ம எப்படியே தப்பிச்சு போயிடலாம். நீ அதுக்காக அழுகாத. அடியே லூசு, நான் எதுக்கு அழுகிறேன்? நீ தான் இப்போ அழுகணும். ஒன்றரை வினாடி தான் அங்கே பாரு திரும்பி. கண்ணாடியில் பெருசாக ஒன்று தெரியுது. நானே அதை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறேன். என்னை இப்போ அழுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாளே. நானே இப்போ எப்படி தான் வெளியே போகிறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிறேன். அடியே என்ற வினாடியிலடி உன்ற வினாடி தான் நிற்கிது. அடியே கூறுகட்ட குபேர, ஏண்டி மாற்றி மாற்றி பேசுகிற? உன் பின்னாடி தாண்டி இருக்குது. அடியே சின்ன புள்ள உன்ற வினாடி தான் இருக்குது. உன் பின்னாடி இருக்குதுடி. அது கண்ணை திறந்து வச்சு வேற நல்லா பார்த்துட்டு இருக்குது. நீ என்ன என்ற பின்னாடி இருக்குதுன்னு சொல்ற? அடியே சின்ன புள்ள அப்பனா ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன்டி. உன் பின்னாடி ஒன்று என் பின்னாடி ஒன்று நிற்கிதா? ஆத்தாடி ஆத்தா, இப்போ என்னடி பண்றது? என்னடி நிலா இது இப்போ சிரிக்குது? அதுக்கிட்ட நம்ம நல்லா சிக்கிக்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷத்துல சிரிக்குதோ? யாரு நீ? எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னை பயப்படுத்துற? இந்த சின்ன பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாது என்ன? இவன் அது கிட்ட பேசிட்டு இருக்கறா. எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே நீ பயப்படுத்த பாக்குறியா? நான் நினைச்சேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா? ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடாமா. உனக்கு கேட்கற காலையில நினைச்சிட்டியா? நான் கேட்பேன். தேவையில்லாம நீயே ஒன்று அடியாளு வேற உனக்கு. ரெண்டு பேரும் எங்கிருந்து வந்தீங்க இப்படி எங்க வீட்டுக்குள்ள? நானே என்ற மாமியார்கிட்ட கேவலப்பட்டு இது பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுல நீங்க வேற ரெண்டு பேரு. உங்களுக்கெல்லாம் சோத்த போட முடியாது. கிளம்புங்க என்ற மாமியாரு எனக்கு உப்புமாவை தான் செஞ்சு வச்சிருக்குது. இதுல வேற இவளுங்க வேற வந்துட்டு ரெண்டு பேர் கூட்டிட்டு வந்துட்டீங்க நின்றுட்டு. கிளம்புங்க முதல்ல, காத்து வரட்டும். தேவையில்லாம ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க வருங்க. உங்களுக்கு என்ன பேய் பிசாச பார்த்து புத்தி கிட்டி கெட்டு போச்சா? இப்படி பேய் கிட்ட பேசிட்டு இருக்கறா. ஏ சின்ன புள்ள அதுகிட்ட போய் என்னடி பேசிட்டு இருக்கற? பின்ன என்னடி பின்னா? நானே ரத்த கிட்ட கேவலப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சோறாக்கு தெரியாம குழம்பாக்கு தெரியாம அது எனக்கு ஆக்கி போட்டுட்டு இருக்குது. இதுக்கு வேற இங்க வந்து இருந்து டிம்சம் பண்ணிட்டு ராத்திரியில தூங்க வேண்டாமா? இவங்களாம் எதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க? முதல்ல யாரு நீங்க? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? ஆமா, எதுக்கு இப்படி அவ பின்னாடி ஒருத்தர் என் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் பயப்படுத்தவே தெரியல. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே என்ன பேய் பிசாசு? சி, முதல்ல ஒட்டுக்கா வந்து நில்லுங்க. என்னடி சின்ன புள்ள என்னென்னமோ பேசிட்டு இருக்கற? அது ஏதாவது பண்ணிர போகுது. சும்மா இருடி. பின்ன என்ன பின்ன? இது என்னமோ லூட்டி அடிச்சிட்டு இருக்குதுங்க வந்து அங்கங்க நின்றுட்டு கிரகத்தா. பேச வேண்டாண்டி சின்ன புள்ள, முதல்ல இங்கிருந்து வெளியே போற பார்க்கலாண்டி. ரெண்டு பேரும் வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்படி அணக்கட்டி நின்றுட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு என்னமோ சவடால் விட்டுட்டு இருக்கிற அதுக்கிட்ட போய். சின்ன புள்ள இதுக்கு மேல இங்க நின்று பேசிட்டு இருக்காதடி. அது இப்ப கிட்டக்க வந்துட்டு இருக்குது. பின்னாடியே இது இருக்குது. சட்டம் திரும்பிடாத. என் பின்னாடி மட்டும் இல்லடி, ஒன்றரை வினாடி கிட்ட வந்துருச்சு. ஐயோ தேவையில்லாம நான் ஏதோ இதுகிட்ட ஏதோ பேசுறேன்னு சொல்லி அதை கோவப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன்டி. நானே அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்ல. நான் போறேன்ப்பா, நீ என்னமா பண்ணு. பின்னாடி வரதுன்னா ஓடி வா சீக்கிரமா. சின்ன புள்ள நான் போறேன்டி, நீ சீக்கிரம் வெளியே வா. இங்க நின்று அதுக்கிட்ட பேசிட்டு இருக்காத. அடியே நில்லுடி, நானும் வரேன். அடியே நிக்கல முடியாது, சட்டுன்னு வெளியே வா. நீ கிளம்பி வேற என்னாச்சுன்னு தெரியல, அதை வேற போய் பார்க்கணும். நீ வேற இங்க நின்று இதுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னமா. ஐயோ என்னடி ரங்கா இது? சுப்பி இங்க வந்து கிடக்குறா. இது என்ன தலையில எல்லாம் ரத்தம் வருது? என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு. ஐயோ எனக்கு மதாண்டி புரியல. சுபு 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 சுபு, அடே எந்திரடி சுபு, என்னடி ஆச்சு உனக்கு? சுபு சுபு, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, மண்டையில வேற ரத்தமா போகுதே. அடே சுபு சுபு, என்னடி ஆச்சு உனக்கு? கண்ணு முழிச்சு பாருடி சுபு. என்ன இந்த கிழவிங்க என்ன இங்க உட்காந்துட்டு இருக்காங்க? பரவாயில்ல, இவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு நினைச்சு இங்கதான் இருக்கிறாங்களா? ஐயோ என்னத்த ஆச்சு இந்த ஆத்தாக்கு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்காங்க? உங்க கூட தான் இருந்தாங்க இவங்க. எப்படி இப்படி உங்களுக்கு ஆச்சு? ஐயோ தெரியலடி தெரியல. நான் தான் அங்க சமையல் கட்டுல இருந்து வெளியே ஓடி வந்தோம்ல, நானும் ரங்காலும் வெளியே ஓடி போயிட்டான். சுப்பு தனியா ரூம்ல இருந்தா. சரி மறுபடியும் வந்த உள்ள என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்த்து கூட்டிட்டு போயிடலான்ட்டு ரூம்ல போய் பார்த்தா ஆளுக்கானா. அப்புறம் இங்க பார்த்தா இப்படி கிடக்குறாடி, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ ஆத்தாக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்களே. ஆத்தா சுபாத்தா எந்திரிங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எந்திரிங்க எந்திரிங்க சீக்கிரம். என்னடி ரங்கா பயமா இருக்குதுடி? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. சரி கொண்டு வா, இவளை முதல்ல கொண்டு போய் எங்கேயாச்சும் உள்ள படுக்க வைக்கலாம். எனக்கு மறுக்க உள்ள போய் படுக்க வைக்கிறதா? என்ன பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குதே. அடி ராமாயி மருமகளே,
வந்துட்டேன். அதைய பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா கொஸ்கு எங்கடி போனா இங்க இருக்கிற இதுல நீ வேற ஏதாவது பண்ணிட்டு இங்க பாரு இந்த ஆத்தாக்கு ஏதோ மண்டை உடைஞ்சிட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குதுடி என்னன்னு தெரியல. எனது சுபத்தாக்கா மண்டோடஞ்ச ரத்தம் வருதா? ஏ ஆமாடி சின்ன புள்ள நான் வேற இவள நேத்து வீட்டுக்கு வாடி நான் தாண்டி வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தா அவன் வரலன்னு தான் சொன்னான். நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல இப்படி ஆயிருச்சுடி சின்ன புள்ள எப்படியாச்சும் இவளை காப்பாத்தி விடணும்டி சீக்கிரம் வாடி ஏதாவது பண்ணடி. நான் என்ன டாக்டரா? நான் என்ன பண்றது? இந்த கேள்வி பதட்டத்துல யார்கிட்ட என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. சரி இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லுது, நம்மளால இன்னும் முயற்சியை பண்ணலாம். தள்ளுங்க தள்ளுங்க, முதல்ல தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாம். பாரு 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 நல்லா பாரு சீக்கிரமா பார்த்து அவளை ஏதோ ஒன்று பண்ணி காப்பாத்தி விடு. சுபாத்தா சுபாத்தா. அதே சின்ன புள்ள ஏண்டி நீ வேற அது என்ன ரத்தத்தை எடுத்து நக்கி பாக்குற? ஐயோ என்னடி உனக்கு ஏதாவது ஆயி போச்சா? என்னத்தா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? அதானே ஏய் ஏண்டி சின்ன புள்ள இது என்னடி பழக்கம் ரத்தத்தை சாப்பிடுற? இங்க ரத்த கட்டை ஆயிட்டியே என்ன? ஐயோ ஐயோ, இது ஒன்றும் ரத்தமே இல்ல, இது தக்காளி சாசு. என்னது தக்காளி சாஸா? ஐயோ ஆமாத்தா, இது தக்காளி சாசுதா. பார்த்தாலே தெரியலையா? நானு கையை பிசு பிசுன்னு இருந்ததா, சரி அதான் லைட்டை நக்கி பார்த்தேன். இது தக்காளி சாசே தான், நல்லா புளிப்பா காரமா தான் இருக்குது. ஏய் சின்ன புள்ள என்னடி சொல்ற? அப்புறம் சுப்பு கண்ணு திறக்காம படுத்துட்டு இருக்கறா? அட இல்லாத, இது தக்காளி சாசு தான். ஏய் சின்ன புள்ள தக்காளி சாஸால தொடச்சதுக்கு அப்புறமா இவ கண்ணு முழிக்காம இருக்கறா? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் அது ரத்தமெல்லாம் இல்லை, உங்களுக்கு அடியெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆத்தா ஆத்தா சுபத்தா எந்திரிங்க. ஐயோ மூச்சு பேச்சே இல்லடி என்ன ரங்க பண்றது இப்போ? ஓ சின்ன புள்ள இப்ப என்னடி பண்றது? அதான் இந்த வீட்ல இருந்து வெளியவே போகவே முடியல இப்ப என்னதான் பண்றது? ஆமா நீ சொல்ற சரிதான் வெளியிற்கு முன்னாடி இங்க இருந்து போக முடியாதாட்டு இருக்குது. ஓ சுப்பு ஏதாவது பண்ணிருச்சா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. அடியே சுப்பு கண்ணை முடிச்சு பாருடி சுப்பு. சுப்பு சுப்பு. அத்தா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கவலைப்படாதீங்க. அவங்க ஏதாவது பார்த்து பயந்து தான் இருப்பாங்க, சரி பண்ணிடலாம், ஒன்றும் ஆகாது. ஐயோ அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடி. ஆத்தா ஆத்தா பயப்படாதீங்க அவங்க ஏதாவது அதிர்ச்சியில தான் இருப்பாங்க சரி பண்ணிடலாம். இத்தனை நேரத்துல வெடிஞ்சிரும் வெடிஞ்சதை நானும் சின்ன பிள்ளையும் ஏதாவது பண்றோம். போய் முதல்ல வைத்தியரையாச்சும் கூட்டிட்டு வரோம். அவர் வந்தாருன்னா என்னன்னு பாத்துருவாரு சீக்கிரமா. ஆமாண்டி இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சுபு கண்ணை திறந்து பாருடி சுபு. சின்ன பிள்ளை நான் அப்பவே சொன்னால அதுகிட்ட ரொம்ப எதுவும் பேசிக்காதான்ட்டு. பாரு இப்ப இந்த ஆத்தாவை ஏதோ பண்ணி விட்டுருச்சுடி. ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த ஆத்தாக்கு ஒன்றும் ஆகாது. ஏய் சின்ன பிள்ளை என்னடி பண்ற? இல்லத்த, அது ஆத்தாக்கு ஏதோ மூச்சு கீச்சு வருதா, கையெல்லாம் வலிச்சு இருக்குதான்னு பார்க்குறேன்.